இன்னைக்கு அனு சாரிலாம் கட்டிட்டு வரத பார்த்து அவளோட ஃப்ரெண்டும் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ராகுல் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறியா என்னன்னு கேட்பா. அனுவா ஆமா இன்னைக்கு ராகுலோட பர்த்டே கிஃப்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கே ப்ரப்போஸ் பண்ணலாம்னு இருக்கேன்னு சொல்லுவா. அனுவோட ஃப்ரெண்டும் அவகிட்ட எப்ப பாரு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க, எப்படி நீங்க லவ் பண்ண போறீங்கன்னு கூட புரியலன்னு சொல்லுவா. அதுக்குன்னு எப்ப பாரு கொஞ்சிட்டே இருந்தா நல்லா இருக்காது, அப்பப்போ 2 பேரும் சண்டை போட்டு சமாதானம் பண்றதுல ஒரு தனி ஃபீல்னு சொல்லுவா. இன்னொரு பக்கம் ராகுலும் அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட கண்டிப்பா இன்னைக்கு நான் அனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன்ற விஷயத்த ரொம்ப சந்தோஷமாவும் சொல்லிட்டே போவான். இங்க 2 பேருமே மீட்டும் பண்ணிக்கிறாங்க. அவள சாரில பார்த்ததும் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். பேருமே ஒருத்தர் எதுவுமே சொல்லிக்காம ஜாலியா ஷாப்பிங்கும் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ராகுலுமே அனு கிட்ட நீ ஏதோ என்கிட்ட சொல்றதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்க, அது என்னன்னு சொல்லுன்னு அவனும் கேட்பான். அவளும் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்னு வரும்போது போற வண்டி அவன் மேல சேர் அடிச்சிட்டு போயிடும். அதுக்கப்புறம் அவளுமே ரொம்பவே கடுப்பாயிட்டு தண்ணி வச்சு அவளை தொடச்சிட்டு இருப்பா. ராகுலுமே அவகிட்ட சேருதுன்னு அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுன்னு ஏதோ சொல்ல வந்து அதை சொல்லுன்னு சொல்லுவா. செம காண்டுல நான் இப்ப சொல்ற மூட்ல எல்லாம் செஞ்சு அமைதியாருன்னு கத்தி விட்டுருவா. அவனுமே எவனோ பண்ணதுக்காக என் மேல ஏண்டி கோவப்படுறேன்னு கேட்பான். அவளும் உனக்கு என் மேல அக்கறை தானே, உன்னை பிடிச்சி திட்டத்தை விட்டு நீ பாட்டுன்னு அமைதியா நிக்கிறியே, இப்படிதான் ஒரு நாள் ஒரு ஆன்டியை இடிச்சிட்டு போறாங்க நீ அமைதியா நிக்கிற, என் விஷயத்துல நீ எப்பயுமே இப்படிதான் இருக்க, நானும் ரொம்ப நாள் நோட் பண்ணிட்டு இருக்கேன். ஒண்ணுமே அதெல்லாம் கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு தயவு செஞ்சு இன்னைக்காச்சும் சண்டை போடாம இருக்கலாமே, ஆக்சுவலா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தேன், இன்னைக்காச்சும் நம்ம சண்டை போடாம இருக்கலாமேன்னு சொல்லி அவனும் கேட்பான். அம்மா என்ன பார்த்தா உனக்கு சண்டைக்காரி மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாயிட்டு இருந்து போயிடுவா. அவனுமே அவளை சமாதானம் பண்றதுக்காக அவ பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். அவளுக்கு கோவம் கம்மியாகாம அவனை போட்டு திட்டிட்டே இருப்பா. எப்படியாச்சும் இவளை வழிக்கு வர வைக்கணும்னு சொல்லிட்டு இடத்துல ஒளிஞ்சிட்டு அவளை ரொம்பவே தேட விடுவா. தேடுறத பார்த்துட்டு அவனும் முன்னாடி வந்துட்டு என்னதானே தேடுற, உன கோவத்துல பாக்கிறதுக்கும் நல்லாதான் இருக்கு, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் உன கோவப்படுத்தி பார்த்தா எனக்கு ரொம்பவே திருப்தியா இருக்குன்னு சொல்லிட்டு வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா சண்டை போட்ட நம்ம அப்புறம் கப்புள்ஸா சண்டை போட நீ ரெடியான ப்ரொபோஸ் பண்ணிடுவா. லாஸ்ட்ல 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா கப்புள்ஸாவும் ஆயிடுவாங்க.